உலக புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து உள்ள மேல்மலையனூர் கிராமத்துல இருக்குங்க. இந்த கோவில் வந்து மன்னர் காலத்து முன்புல இருந்து இருக்குங்க. இங்க இருக்கும் புற்றில் தான் சுயமாக தோன்றினால் அங்காளம்மன் என்று கூறுவாங்க. தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலுங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். குறிப்பா வட தமிழ்நாட்டுல ஊருக்கு ஊரு இருக்குங்க இந்த கோவில். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் மொழியில தாங்க அர்ச்சனை செய்யறாங்க. இந்த கோவில் பெரும்பான்மையான மக்களுக்கு குலதெய்வம் கோவிலாக இருக்குங்க. கோவில் மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாம வடக்கு திசையை நோக்கி இருக்குங்க. திருவிழாக்காகவே ஒரு நாள் விழுப்புரம் மாவட்டத்துக்கே உள்ளூர் விடுமுறை விடுவாங்க. ஏன்னா இது அவ்வளவு பெரிய திருவிழா. முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி காப்பு கலைத்தல் வர மொத்தம் 13 நாள் நடைபெறுங்க இந்த திருவிழா. அதுலயும் இரண்டாவது நாள் மயான கொள்ளை விழா நடைபெறுங்க. பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக அம்மன் போன்று பல வேடங்கள் இட்டு ஆக்ரோஷமாக நடனமாடி மயானத்தில் அங்காளம்மன் அசுரனை வதம் செய்வாங்க. ஏழாவது நாள் அங்காளம்மன் திருத்தேர் வரம் பிடித்தல் உற்சவம் நடைபெறுங்க. இந்த விழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் பிற மாநிலத்திலையும் பிற மாவட்டத்திலையும் இருந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் விழாக்கள் நடைபெறுங்க. சரி, இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.